ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் இறந்த பிறகு அவங்க வந்து அந்த தனக்கு தான் பதவி வரணும்னு விரும்பினாங்க என்ற ஒரு செய்தி சொன்னோம்ல. அதே மாதிரி வந்து அபூபக்கர் எல்லாம் ரசூலுல்லாஹ் இறந்த பிறகு நமக்கு அந்த பதவி வரணும்னு ஆசைப்பட்டு கொஞ்ச நாள் பையத் செய்யாமல் இருந்தாருங்கிற வரைக்கும் நம்ம பார்த்து முடித்தோம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு மரணத்துக்கு பிறகு அபூபக்கர் மரணத்துக்கு பிறகு ஒரு ஆசைப்படலை. ஏன் படலை? அபூபக்கர் வந்து நியமிச்சுட்டு போயிட்டார். அபூபக்கர் அவர்கள் அந்த வாசலை திறக்காமல் எனக்கு பின்னாடி உமர் தான் என்று நியமித்த பிறகு அது நம்ம வந்தால் நல்லா இருக்க வேண்டி அப்போ அது கிரவுண்ட் இல்லாமல் போயிடுது. ஆனால் உமர் ரலியல்லாஹு அன்ஹு மரணித்த உடனே உமர் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் ஒரு 6 பேரை நியமிக்கிறாங்க. 6 பேரில் அலி ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறாங்க. அந்த 6 பேரை நியமித்து என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் இந்த 6 பேரும் வந்து என்ன செய்யுங்க, யார் 6 பேர் என்று கேட்டால் அதாவது ஜுபைர் ஒரு ஆள், அலி ஒரு ஆள், தல்ஹா ஒரு ஆள், உஸ்மான் ஒரு ஆள், சாத் இப்னு அபி வக்காஸ் ஒரு ஆள், அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ஒரு ஆள். இவங்களும் 10 பேரில் உள்ள ஆளுக்கு தான். 10 பேரில் உள்ள 6 பேர் இவங்க. இந்த 6 பேர்கிட்ட என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் உமர் ரலியல்லாஹு அன்ஹு வந்து பொறுப்பை படைக்கிறாங்க. நீங்கள் 6 பேரும் சேர்ந்து யாரை இந்த 6இல் ஒருவரை, இந்த 6 பேரும் கூடி ஒருவரை நீங்கள் என்ன செய்யுங்க, ஜனாதிபதியாக தேர்ந்தெடுத்து கொள்ளுங்கள். இவர்கள் தேர்ந்தெடுப்பதை மக்களை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள்னு அவர் சொல்கிறார். கடைசியாக குற்றுயிரும் குலையருமாக இருக்கக்கூடிய நேரத்தில் அவர் வசியத்து பண்ணும்போது உமர் என்ன சொல்கிறாங்க, இந்த செய்தி புகாரில் 3700வது ஹதீஸில் இருக்கிறது. அப்போ வந்து இந்த மாதிரி வந்த உடனே இப்போ என்ன செய்கிறாங்க, 6 பேர் ஆகிடுச்சுல, அதாவது அந்த 6 பேரில் ஒரு ஆள் தான் ஜனாதிபதி, நீங்களாம் முடிவெடுத்துருங்கிறாங்க. அப்போ அந்த 6 பேரில் அலி ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறாங்க, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறாங்க, அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் இருக்கிறாங்க, தல்ஹா இருக்கிறாங்க, ஜுபைர் இருக்கிறாங்க, சாத் இப்னு அபி வக்காஸுங்கிற 6 சஹாபி இருக்கிறாங்க. இந்த 6ல் ஒரு ஆள் தான் ஜனாதிபதின்ட்டாங்க. அந்த 6ல் ஒரு ஆளாக அலி அவர்கள் இருக்கும் பொழுது அப்போ என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் இது சம்மந்தமாக புகாரில் வர்ற அந்த செய்தி மட்டும் நான் படிக்கிறேன். ஃபலம்மா ஃபுரிக மின் தஃபனிஹி, இது 3700வது ஹதீஸ். புகாரியில் 3700 700 இருக்கிறது. ஃபலம்மா ஃபுரிக மின் தஃபனிஹி, உமரை அடக்கம் செய்து முடித்த பிறகு இஜ்தமா ஹாவுலாய் ரஹத்து, இந்த 6 பேரும் கூடினார்கள். இந்த கூட்டத்தார் வந்து என்ன செய்கிறாங்க, மஷவரா பண்ணுறாங்க. அப்போ ஃபகால் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் சொன்னார், இஜாலு அம்ரக்கும் இலா சலாசதி மின்ஹும். இப்போ நம்ம 6 பேர் இருக்குமில்லப்பா, 6 பேர் வந்து 3 பேரில் கொண்டாந்து நிப்பாட்டுங்க, 3 பேர் ஒதுங்கிக்கிறங்க. 3 இருந்துச்சின்னு சொன்னால் தேர்ந்தெடுக்கிறது ஈஸியாக போயிடும் அப்படின்னு 6 பேர் கூடி ஒரு ஆளை தேர்ந்தெடுக்கும் போது கருத்துக்கள் அதிகமாக வர 2-3 கருத்து வந்துடும். 3 பேராக இதை சுருக்கிட்டால் நல்லா இருக்குமேன்னு ஒரு கருத்தை வைக்கிறார். அப்போ ஜுபைர் என்ன செய்கிறாருன்னா, நான் விளைவிக்கிறேன், என் இடத்தில் அலிக்கு நான் ஒப்படைச்சிடுறேன் அப்படின்னு சொல்லி அலி தான் என் சார்பாக உள்ளவர்னு அவர் நினைஞ்சிட்டாரு. அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்லிவிட்டு அவர் ஒதுங்கிட்டார். இப்போ காலத்தில் ஜுபைர் விளைவிக்கிட்டார். தல்ஹா என்ன சொன்னார்னு கேட்டால், கஜ்ஜால் தும்ரி இலா உஸ்மான், என்னுடைய அந்த உரிமையை நான் உஸ்மானுக்கு விட்டு கொடுத்துட்றேன். அப்போ தல்ஹாவும் போயிட்டாங்க. சாத் இப்னு அபி வக்காஸ் என்ன செய்கிறாங்கன்னா, கஜ்ஜால் தும்ரி இலா அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃபுக்கு நான் கொடுத்துட்றேங்கிறாங்க. அப்போ 6 பேரில் 3 பேர் என்ன செய்கிறாங்கன்னா சீன் அவுட் ஆகிக்கிறாங்க, அவங்களே ஆகிக்கிட்டாங்க, எங்களுக்கு பதவி வேணாம். ஜுபைர் என்ன செய்கிறாரு, நமக்கு வேணாம், நம்ம இடத்துக்கு என்னுடைய சாய்ஸு அலி அப்படின்னு சொல்லிட்டு அவர் விட்டார். அதே மாதிரி தல்ஹா என்ன பண்ணுறாருன்னா, எனக்கு வேணாம், என்னுடைய சாய்ஸ் வந்து உஸ்மான் அப்படின்ட்டார். சாத் இப்னு அபி வக்காஸ் என்ன பண்ணுறாருன்னு கேட்டால், எனக்கு பதவி வேணாம், நான் தேர்ந்தெடுக்கிறது அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப்ன்ட்டாங்க. இப்போ 3 பேர் தான் இருக்கிறாங்க. என்ன இருக்கிறாங்க, 3 பேர் யார் இருக்கா, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு ஒன்று, அலி ரலியல்லாஹு அன்ஹு ஒன்று, அப்துர் ரஹ்மான் 3 பேர் தான் இப்போ இருக்கிறாங்க. 3 பேர் முடிவெடுக்க வேண்டிய விஷயம் தான். 6 பேர் பற்றி கிடையாது. 3 பேர் தான் ஒதுக்கிட்டாங்களே, எங்களுக்கு பதவி வேணாம்னு ஒதுக்கிட்டாங்க. எங்கள் இடத்துல நாங்கள் இவரை தேர்ந்தெடுக்கிறோண்டு அவங்களே 2 பேரை தேர்ந்தெடுத்துட்டு ஒதுங்கிட்டாங்க. 3 பேருக்கு பொறுப்பை படைச்சி ஒதுங்கிட்டாங்க. இப்போ 3 பேர் இருக்காங்களா, அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப், அலி, உஸ்மான், 3 பேர் இருக்கிறாங்க. அப்போ அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் சொல்கிறாங்க, அதாவது ஐயுக்குமா தபர்ரா மின் ஹாதல் அம்ரி, இந்த அம்ரிலிருந்து, இந்த அதிகார பதவியிலிருந்து உங்கள் 2 பேரில் யாராவது விலகி கொண்டீர்களே ஆனால் வந்து என்ன செய்கிற ஃபனஜ அலுகு இலைஹி, அவருக்கு நான் அந்த பொறுப்பை கொடுத்துறேன், எனக்கு வேணாம். 3 பேர் இருக்கிறீங்கல்ல, நம்ம 3 பேர் இருக்கிறோம், எனக்கு வேணாம். அலி, உஸ்மான் 2 பேர் இருக்கிறீங்க, உங்கள் 2 பேரில் யாராவது விலகிக்கிட்டீங்கன்னு சொன்னால் இன்னும் ஒருத்தர் தான் மிஞ்சுவார், அவர்கிட்ட கொடுத்துருவோம். யாராவது விளைவிக்கிறான்னு கேட்குறாரு. அலி, உஸ்மான் 2 பேரையும் பார்த்து கேட்குறாரு, உங்கள் 2 பேரில் எனக்கு பதவி வேணாம்னு விட்டு கொடுக்க யாராவது இருக்கிறீங்களான்னு கேட்குறாரு.
விட்டு கொடுத்துட்ட பஞ்சாயத்துலாம் போயிரும்ல, எனக்கு அந்த பதவி தேவையில்லை, நீங்கள் 2 பேரும் தான் இருக்கிறீங்க, 2 பேரில் எனக்கு வேணான்னு சொல்லிட்டீங்கன்னா இன்னொரு ஆள் வந்துட போகிறாரு அப்படின்றத கேட்குறாரு. அப்போ ஐயுக்குமா தபர்ராமின் ஹாதல் அம்ரி, இந்த பதவியை விட்டு யாராவது விலகி கொண்டு, உங்கள் 2 பேரில் யாராவது விலகி கொண்டீர்களே ஆனால் நஜ்அலுஹு இலைஹி, அவரின் பக்கம் அதை ஒப்படைத்து விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாரு சொல்கிறார். சொன்னால் இப்போ உஸ்கித ஷேஹானி, 2 பெரியவர்களும் மௌனம் காத்தார்கள். 2 பெரியவர்கள்னு சொல்கிறது அலி உஸ்மான். 2 பேர் என்ன செய்கிறாங்க, உஸ்மானு எனக்கு வேணான்னு சொல்ல தயாராக இல்லை, அவர் ஆசைப்பட்டிருக்கிறார். அலியும் கூட தயாராக இல்லை, இல்லை நான் ஒதுங்க மாட்டோம், அப்போ நீங்கள் யாரோ ஒரு நீங்கள் தேர்ந்தெடுங்க. அவர் ஈஸியாக பார்த்தார், பிரச்சனை இல்லாமல் ஒருத்தர் ஒதுங்கிட்டார்னா ஒருத்தர் தானே மிச்சம், எந்த குழப்பமும் இருக்காதுன்னு அவர் அப்துல் ரஹ்மான் நௌஃப் அதை சொல்லியிருக்காரு. ஆனால் இப்போ உஸ்கித ஷேகானி, அப்போ அந்த 2 ஷேகுமார்களும், ஷேகானா 2 பெரியவர்கள், பெரியவர்கள்னு சொல்வது இவங்க 2 பேரை தான், அலி உஸ்மான் 2 பேரும் மௌனமாக இருந்தார்கள். இருந்த உடனே இப்போ கால அப்துல் ரஹ்மான் கேட்குறாரு, அஃப தஜாலுனு இலைய, அப்போ இந்த பொறுப்பை என்கிட்ட ஒப்படைக்கிறீங்களா? நான் சிறந்ததை தான் தேர்ந்தெடுப்பேன், என்னையே தேர்ந்தெடுத்துக்கிற மாட்டேன், உங்களில் யார் சிறந்தவர் என்பதை தேர்ந்தெடுக்கிற உரிமையை எனக்கு 2 பேரும் தர்றீங்களா? நான் யாரை தேர்ந்தெடுத்தாலும் நீங்கள் மறுக்கக்கூடாது அப்படின்னு அவர் கேட்குறார். 2 பேரும் அதை ஒத்துக்கிட்டாங்க. ஒத்துக்கிட்டவுடனே ஒவ்வொருத்த கையையும் பிடிச்சி அவர் சொல்கிறாரு, உங்களுக்கு ரசூல் 2 பேர் மர்மம் தானே ரசூல்லாவுக்கு, உங்களுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஒரு இரத்த உறவு உங்களுக்கு இருக்கிறது, சொந்தம் இருக்கிறது, சீனியராக அவர் இருக்கிறீங்க இஸ்லாத்தில் 2 பேருமே. அதனால் நான் உங்களை தேர்ந்தெடுத்தா அவரை தேர்ந்தெடுத்தா நீங்கள் கட்டுப்படணும், இவர்கிட்ட போய் அவரை தேர்ந்தெடுத்தால் நீங்கள் 2 பேர்ட்டையும் கேட்குறாரு. அலிகிட்ட போகிறாரு, அலி நீங்கள் ஆரம்ப கால ஆள், இது இஸ்லாத்தில் உங்கள் சீனியராக இருக்கிறீங்க, ரசூல்லாவுடைய குடும்பத்தாளாக இருக்கிறீங்க, மருமகனாக இருக்கிறீங்க, அப்படிலாம் இருக்கக்கூடிய நேரத்தில் நான் உங்களை விட்டுவிட்டு உஸ்மானை தேர்ந்தெடுத்தேனே ஆனால் அதை நீங்கள் ஏற்றுக்கிறீங்களான்னு கேட்குறாரு. ஏற்றுக்கிறேன்ட்டார். இவர்கிட்ட கேட்குறாங்க அதே மாதிரி, அவரும் ஏற்றுக்கிறேன்ட்டார். அப்போ எடுத்துட்டேன்னா சொன்னோன்னு என்ன செய்கிறாங்கன்னா, இர்ஃபா எதக்க யா உஸ்மானே கையை தூக்கிறாரு. ஃபபாயாஹு, அவர்கிட்ட அப்துல் ரஹ்மான் பையத் செய்கிறாரு. ஃபபாயாலஹு அலியுன், அலி செய்கிறாரு. அப்புறம் ஊரில் உள்ளவங்க எல்லோரும் பையத் செஞ்சாங்கன்னு வருது. அப்போ இந்த பதவி அந்த 6 பேரில் சுற்றிக்கிட்டு வரும்பொழுது 6 பேரில் இந்த 4 பேரும் மாணிக்கங்களாக நினைஞ்சாங்க, எங்களுக்கு வேணான்ட்டு இருந்தாங்க. 2 பேரும் ஆசைப்பட்டாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் நமக்கு அந்த பதவி வரணும்னு ஆசைப்பட்டிருக்கிறாங்க, அலி அவர்களும் ஆசைப்பட்டிருக்கிறாங்க என்பதை இந்த ஹதீஸில் பார்க்குறோம். இன்னொரு ஹதீஸில் 7207வது ஹதீஸில் என்ன வருதுன்னு சொன்னால், ஒரு 2 நாள் அவர் உடனே அவர் சொல்லலை, இதில் உடனே சொன்ன மாதிரி வருது. அதில் எப்படி வருதுன்னு கேட்டால், ஒரே குழப்பத்தில் இருக்கிறார், நம்ம 2ல் யாரை தேர்ந்தெடுக்கிறது, இவரை தேர்ந்தெடுத்து அவரை தேர்ந்தெடுக்கிறார், நாளைக்கு குழப்பம் வந்துடக்கூடாதுன்னு அப்துல் ரஹ்மான் நௌஃப் என்ன செய்கிறாரு, ரொம்ப குழம்பிக்கிட்டே இருக்கிறார். அப்போ மக்கள்லாம் கூட்டமாக அப்துல் ரஹ்மான்கிட்ட கருத்து சொல்கிறாங்க, அவரை போட்டுறாதீங்க, இவரை போட்டுறாதீங்க, இவரை போடுங்க, அவரை போடுங்கன்ட்டு சொல்லுவாங்கள்ல. நீங்கள் தான் தேர்ந்தெடுக்கிற முடிவு எடுத்துட்டீங்க, யாராவது ஒரு ஆளை தேர்ந்தெடுக்கணும், அந்த தேர்ந்தெடுக்கிற அலியா இருக்கக்கூடாது, உஸ்மான் இருக்கக்கூடாது என்று ஒவ்வொருத்தரும் அந்த குறை நிறைகளை சொல்லுவாங்கள்ல. அந்த மாதிரி மக்கள் கருத்துக்களை எல்லாம் வைக்கிறாங்க. அப்போ வந்தோன்னு என்ன செய்கிறாங்கன்னா, மிஸ்வர் பின் மஹ்ரமாங்கிறவர் சொல்கிறாரு, தரக்கானி அப்துல் ரஹ்மான் பாத ஹஜி மினல்லைலி, இரவு நேரம் இல்லை பாதி நேரம் சென்ற உடனே அப்துல் ரஹ்மான் நௌஃப் எங்கள் வீட்டு வாசலில் தட்டுறாரு. மிஸ்வர் பின் மஹ்ரமா சொல்கிறாரு, எங்கள் வீட்டுக்கு அப்துல் ரஹ்மான் ஒடியார ராத்திரியில் வர்றாரு, கதவை தட்டணும்னு நான் எந்திரிக்கிறேன். எந்திரிச்ச உடனே என்ன செய்கிறாருன்னா, என்னப்பா செய்கிற, ஜுபைரையும் சாதையும் கூட்டிகிட்டு வா அப்படிங்கிறாங்க. அவங்க ஏற்கனவே விலகி கொண்டவர்கள், ஜுபைரும் சாதும் ஏற்கனவே நாங்கள் வேணான்னு விலகிக்கிட்டாங்க. விலகிக்கிட்டாலும் இந்த 2 பேரில் யார் கொடுக்கலாம்னு கருத்து கேட்கணும்ல என்பதற்காக வேண்டி ஃபது ஜுபைர வசாதன், சாதையும் ஜுபைரையும் கூட்டிகிட்டு வாங்குறாங்க. 2 பேரையும் அழைத்துக்கிட்டு வந்தேன், 2 பேர்ட்டையும் ஆலோசனை பண்ணார். பிறகு சொன்னார், உதுவுல அலியை கூட்டிகிட்டு வா அப்படிங்கிறாங்க. ராத்திரியாகவே அலியை கூப்பிட்டு வர்றேன். அதாவது இரவு முழுசும் என்ன செய்கிறாரு, அலிகிட்ட பேசிகிட்டு இருக்கிறார். ரொம்ப நேரம் நடந்துகிட்டு இருக்கிறது பேச்சு. அப்புறம் ஒரு 2 வரையில் முடியலை. அப்போ அலிகிட்ட பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஃபனாஜாவு ஹத்தா இன்ஹா ஹத்தா இபஹார லைலு, இரவு நீள்ற வரைக்கும் 2 பேரும் ரகசியமாக பேசுகிறாங்க. அப்படின்னா என்ன பேசியிருப்பாங்க, நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்துருங்க அப்படி அதான் பேசியிருப்பாங்க. அல்லது நான் என்னை தான் தேர்ந்தெடுக்கணும் இவர் வாதங்களை வச்சுருப்பார். அப்போ சும்மா காம அலியுன் மின் இந்தி ஒஹுவாலா தமஇன், பிறகு அலி அவர்கள் அங்கேருந்து வெளியேறினார்கள். வெளியேறும் பொழுது
ஒரு நம்பிக்கையோடு வெளியேறினார்கள். தமன்னு சொன்னால் ஒரு ஆசையோட நமக்கு தான் இது கிடைக்கும் என்று வெளியேறிவிட்டார்கள். ஆனால் கான கதுக்கான அப்துல் ரஹ்மான் எக்ஸாமின் அலியின் செய்யன். அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் அவர்கள் அலி விஷயமாக கொஞ்சம் பயந்தார்கள். அலி பொருத்தம் இல்லை. ரெண்டு பேர் பேசிட்டு போன பிறகு அவர் நினச்சிட்டு போகிறாருன்னு கேட்டால் நம்மளை தான் அப்துல் ரஹ்மான் தேர்ந்தெடுப்பார்னு நினச்சிக்கிட்டு போகிறார். ஆனால் அப்துல் ரஹ்மானுடைய நிலை என்னன்னு கேட்டால் இந்த ரெண்டு பேரில் அலி பொருத்தம் கிடையாது. அவர் விஷயமாக ஏதோ ஒன்றை பயந்தார். கதுக்கான அப்துல் ரஹ்மான் எஹ்ஷா அஞ்சினார் பின் அலியின், அலியிடத்தில் செய்யன் ஏதோ ஒன்று அஞ்சினார். இவர் அன்ஃபிட்டு அப்படின்னு நினச்சிருக்கிறார். அப்புறம் சும்மா காலை எனக்கு பிறகு மிஸ்வர்கிட்ட சொல்கிறாங்க, உதுவலி உஸ்மானை கூட்டிகிட்டு வா. அவரும் என்ன செய்கிறாருன்னா மதின் பாங்கு சொல்கிற வரைக்கும் அவங்கள்ட்ட பேசிகிட்டு இருக்கிறாங்க. அவரும் லேசில் மாட்டேன்னு இருக்கார். அதான் அர்த்தம். விடிய பேசுகிறாங்க இது வரைக்கும் ஹத்தா ஃபர்ரக பைனஹுமல் மதின் பி சுபஹை. மதின் சுபஹுக்கு பாங்கு சொல்லு பிரிக்கிற வரைக்கும் ராத்திரி முழுசும் என்ன செய்கிறாங்க, உஸ்மான்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. என்ன பேசுகிறாங்க, இதானே பேசியிருப்பாங்க. இல்லை எனக்கு தான் நீங்கள் தரணும், இல்லை உனக்கு தரமாட்டேன், இல்லை நீ கொஞ்சம் விட்டு கொடு, இதான் நடந்திருக்கு ரெண்டு பேர்கிட்டையும். இல்லாட்டி பேசுறதுக்கு என்ன வேறு என்ன விவாதம் பண்ண போகிறாங்க. அவங்க தன்னுடைய தகுதியை சொல்லியிருப்பாங்க. அவரை போட்டுறாதே, என்னை தான் நீங்கள் போடணும்னு ரெண்டு பேரும் ஆர்குமெண்ட் பண்ணியிருப்பாங்க. வேறு ஒன்று இதில் வராட்டாலும் ஒரு நேரம் பேசியிருக்கிறாங்க. இந்த டாபிக் தான் பேசியிருக்கிறாங்கன்னா இதுவாக தான் இருக்கும். சரி, அப்புறம் ஃபலம்மா சல்லாலின்னாசு சுபஹ மக்களுக்கு அப்துல் ரஹ்மான் தான் தொழுவிக்கிறார். தொழுவித்த உடனே ஒஜித்தம உலாய்க்கர் ரகுத்து இந்தல் மெம்பரி, இந்த கூட்டத்தாரெலாம் மெம்பர்கிட்ட ஒன்று சேர்ந்துட்டாங்க. இன்றைக்கி எதோ அறிவிச்சிருவார், ராத்திரி பூரா மசோரா பண்ணியிருக்கிறாரு, இப்போ சுபுவுக்கு பிறகு ஜனாதிபதி அறிவிக்க போகிறாருன்னு சொல்லி கூட்டிட்டாங்க. ஃபர்சல இலா மன்கான ஹால்திரம் எனல் முஹாஜிரின்னு ஒரு அன்சார், முஹாஜிர் அன்சாரில் ஊரில் இருக்கிற அம்புட்டு பேரையும் கூட்டிகிட்டு வாங்க. இந்த பள்ளிக்கு வராமல் வேறு பள்ளிக்கு தொழுவு போயிருப்பாங்கல்ல, அதனால் ஆள் அனுப்பி அனைத்து முஹாஜிர்களும் அனைத்து அன்சார்களும் வாருங்கள் அப்படின்னு சொல்லி அனுப்பி கூப்பிட விடுறார் அப்துல் ரஹ்மான் அவுஃப். அரசல இலா உமராயில் அஜ்னாத், படை தளபதிகள் இருப்பாங்கள்ல, ஒவ்வொரு படைக்கு தளபதிகள் நியமிச்சிருப்பாங்களே, அந்த தளபதிகள்லாம் கூப்பிட்டு வர சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன செய்கிறாருன்னா எல்லாம் ஒன்று சேர்ந்துட்டாங்க. எல்லாம் சேர்ந்த உடனே அப்துல் ரஹ்மான் என்ன செய்கிறாரு, ஹம்து சலவாத்து அதெல்லாம் ஓதிவிட்டு, அம்மா பாது யா அலி அவர்களே, இன்னி கது நல்லர் துஃபி அமரின் நாசி, மக்களுடைய நிலவரத்தை நான் கவனித்தேன். ஃபலம் அரகும் யாதில் உணபி உஸ்மானுக்கு சமமாக உங்கள் யாரையும் கருதவில்லை, உன்னையே தேர்ந்தெடுக்க இயலாதுன்றாங்க. அலிட்டே கூப்பிட்டு மக்கள் மத்தியில் இருக்கும்போது என்ன செய்கிறாங்கன்னா, நான் பலரையும் சந்தித்தேன், பலர்கிட்டையும் பேசினேன், மக்களுடைய கருத்துப்படி தான் ஒரு ஆளை தேர்ந்தெடுக்கணும், இல்லாட்டி மக்களுக்கு அதிருப்தி வந்துடுறேன். மக்கள்கிட்ட கேட்கும்போது ஃபலம் அரகும் யாதில் உணபி உஸ்மானுக்கு ஈக்குவலாக யாரையும் அவங்க சொல்லலை, அடுத்து உஸ்மான் தான் இருக்கிறார், வேறு யாரும் ஈக்குவலாக மாட்டாங்க அப்படின்னு சொல்லிவிட்டார்கள். அதனால் நீங்கள் என்ன செய்யக்கூடாது, என் மீது எந்த ஒரு வருத்தமும் நீங்கள் படக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன செய்கிறாங்க, உஸ்மானுக்கு பையத் செய்கிறாங்க. அலியும் செஞ்சிடறாரு, எல்லோரும் செஞ்சிடறாங்க. அப்போ இந்த அந்த அதுக்கு பிறகு உள்ள விஷயத்தில் இவங்க கொஞ்சம் ஆசைப்பட்டிருக்காங்க ரெண்டு பேரும். அலி மட்டும் ஆசைப்படலை, உஸ்மான் நினைஞ்சிருக்கிறாரு, அவராச்சும் விட்டு கொடுத்துருக்கலாம்ல, அவரும் விட்டு கொடுக்க தயாராக இல்லை. இவங்களும் இல்லை, விடிய பேசி இருந்தாலும் கன்வின்ஸ் பண்ண முடியலை. கடைசியாக இவராக என்ன செய்கிறாருன்னா, மக்கள் கருத்து எந்த பக்கம் தூக்கலாக இருக்குதோ அதுக்கு தகுந்தவாறு முடிவு எடுக்கிறார். மக்கள் கருத்து தூக்கலாக தான் சொல்லி காட்டுறாரு. நான் எல்லார்ட்டையும் மக்கள்கிட்ட கருத்து கேட்ட வகையில் எல்லாருமே என்ன செய்கிறாங்கன்னா, அடுத்து உஸ்மான் தான் சொல்கிறாங்க, அதனால் நீங்கள் அதை பற்றி நீங்கள் எதிர்பார்க்காதீங்க என்று டிக்ளேர் பண்ணுற விஷயத்தை பார்க்க பதவிக்கு அந்த அதனால தான் அந்த 10 தகாபாக்களில் அந்த 6 பேரை சொல்லிவிட்டு 4 பேரை கடைசியாக அபுபக்கர் உமரை சொல்லிவிட்டு அப்புறமேலே இந்த 6 பேரை சொல்லிவிட்டு அப்புறமேலே உஸ்மான் அலி எடுத்த காரணம் அதுதான். ஏன்னு கேட்டால் அந்த பதவி இந்த அர்ப்பணித்து தியாகம் செஞ்சு இருந்து கூட தங்கள் நினைத்திருந்தால் அப்துல் ரஹ்மான் பிரபு ஜனாதிபதி ஆகியிருந்திருக்கலாம். அவர் விரும்பலை. தல்ஹா காலத்தில் நின்று அவரை கூட ஆக்கியிருப்பாங்க. சுபைர் காலத்தில் நின்று 4 கலீஃபாங்கிற லிஸ்ட்டில் இவங்க அலி உஸ்மான்லாம் இருக்க மாட்டாங்க, அவங்க யாராவது வந்திருப்பாங்க. அவங்க பதவி விரும்பாதவர்களாக இருக்கிறார்கள் என்பதும்போது ஒரு கூடுதலான ஒரு இமேஜ் வரும்ல, அந்த அடிப்படையில் தான் அவங்க வரலாறை சொல்லி முடிச்சுட்டு நம்ம உஸ்மான் அலியை எடுத்தோம்னு முன்னாடி நான் சொல்லியிருக்கிறேன். அது ஒன்றும் விஷயமாச்சு. இது ஒரு அலியுடைய சம்பவத்தில் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். அடுத்தது